ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மேகதாது விவகாரத்தில் அரசியல் செய்வார்கள். கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமார் குற்றச்சாட்டு. They are opposing last 30-40 years. 40-50 years they are opposing. And the matter lies with the central government. They will irrespective of party, Tamil Nadu, they will definitely do their politics. Already they went to the Supreme Court. We will do our job, let them do the job. முதல்வர் விஜய் முன்னிலையில் 3 புதிய திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். L&T நிறுவனத்துடன் தொழில்துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்து. காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூரில் 18,600 கோடி ரூபாய் முதலீட்டில் திட்டங்கள். 8,200 வேலை வாய்ப்புகள் உருவாகும் என தகவல். உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு குறித்து முதல்வருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கடிதம். நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை சரண்டர் செய்யக்கூடாது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் மூத்த நிர்வாகிகளுடன் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. கள ஆய்வின் போது பல்வேறு புகார்களை திமுகவினர் தெரிவித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் நிர்வாகிகளிடம் கேட்டறியும் ஸ்டாலின். மின்வாரியத்தில் நடந்த ஊழல் ஆதாரங்களை அழிக்க சதியா என்று அன்புமணி கேள்வி. 18 ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு குறித்து விசாரணை நடத்தவும் வலியுறுத்தல். அண்ணாமலையை பாஜக இழக்கக்கூடாது என்று மோடி, அமித்ஷாவுக்கு சமிக்ஞை அனுப்பிய RSS. ராஜினாமா செய்ததாக தகவல் வெளியான நிலையில் முக்கிய நகர்வு. தனிக்கட்சி தொடங்கும் முடிவில் உறுதி காட்டும் அண்ணாமலை. RSS தலையிட்டால் டெல்லியிலேயே இருக்கும் அண்ணாமலை பிரதமர் மோடியை சந்திக்க வாய்ப்பு. பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சரவையில் நயினார். அண்ணாமலையை தக்கவைக்க இறுதிக்கட்ட சமரச காய்களை நகர்த்தும் பாஜக தேசிய தலைமை. அண்ணாமலை ராஜினாமா செய்ததாக தகவல் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேட்டி. தன்னிடம் இதுவரை அண்ணாமலை ராஜினாமா கடிதத்தை கொடுக்கவில்லை என்றும் விளக்கம். இதுவரையிலும் திரு அண்ணாமலை அவர்கள் என்னிடம் எந்த விதமான கருத்து இதை பற்றி பேசவில்லை. அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க, உண்மைதானா? இதுவரையிலும் மாநில தலைவர்கள் முறையில் என்னிடம் எந்த கடிதமும் வரவில்லை. சேலத்தில் வரும் 13, 14 RSS உட்பட 32 இயக்கங்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு. தமிழக பாஜகவில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து திறக்கப்பட்ட பள்ளிகள். பள்ளி திறந்த முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக், காலணி உள்ளிட்ட 13 வகையான உபகரணங்களை வழங்க நடவடிக்கை. அரும்பாக்கத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் மாணவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்களை வழங்கிய அமைச்சர் ராஜ்மோகன் 21 டிஜிட்டல் திறன் பலகைகளின் பயன்பாட்டையும் தொடங்கி வைத்தார்.
இருமொழி கொள்கையிலிருந்து எப்போதும் தாவேக அரசு மாறாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. நிதியை நிறுத்தி வைத்தால் டெல்லிக்கு சென்று பேசுவோம் என்று பிஎம் ஸ்ரீ திட்டம் தொடர்பான கேள்விக்கு பதில். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என அமைச்சர் ராஜ்மோகன் உத்தரவு. முறைகேட்டில் ஈடுபடும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகணும். உங்க வெப்சைட்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டீங்களா அப்படிங்கறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த குழந்தைகளினுடைய, இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகள்களினுடைய வாழ்க்கை. அது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கல்வி கட்டணங்களை பள்ளியின் அறிவிப்பு பலகையில் வெளியிடும் விதிமுறைக்கு தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கம் எதிர்ப்பு. உத்தரவை அமல்படுத்த தடை விதிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. இனி எந்த தேர்தலிலும் சூழலிலும் இன்னொரு கட்சியின் சின்னத்தில் மதிமுக போட்டியிடாது. தனி சின்னத்தில் மட்டுமே போட்டி என்று புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ உறுதி. இனி எந்த தேர்தலையும் பொறுத்த வரைக்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு கட்சி சின்னத்துல போட்டி போடக்கூடாதுங்கிறது எங்களுடைய கருத்து. வருகின்ற பொதுக்குழுவில் அந்த கருத்தை நான் பிரதிபலிக்க போறேன். நான் அடுத்து வருகின்ற தேர்தல்களில் அது எங்களுடைய சின்னம், தனி சின்னத்தில் தான் நாங்கள் நிற்கணுங்கிறது ஒரு தீர்மானமா நிறைவேற்றுங்கிறது என்னுடைய கருத்து. திமுக கூட்டணியில் தனி சின்னம் குறித்து எழும் விவாதங்களை குறை சொல்ல முடியாது. கட்சி அங்கீகாரத்தை தக்கவைக்க இனி தனி சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் ஜவாஹிருல்லா பேட்டி. ஆளுங்கட்சியின் செயலகமாக தலைமைச் செயலகம் மாறிவிட்டதாக ஜவாஹிருல்லா குற்றச்சாட்டு. பக்ரீத் பண்டிகையின் போது காளை பலியிட தாவேக அரசு கெடுபிடி காட்டியதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலகம் ஆளுங்கட்சியினுடைய செயலகமாக மாறி மிகுந்த வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருக்கின்றது. பக்ரீத் என்று காளை மாடுகளை பலியிடக்கூடிய அந்த விவகாரத்தில் விஜய் அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை, தாவேக அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை அமைந்துவிட்டது. திருச்சியில் போதை மருந்து கொடுத்து சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் என புகார். போக்சோ சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்து விசாரணை. சட்டம் ஒழுங்கை காப்பதில் ஒரு நொடியும் தாமதிக்க கூடாது. முதல்வர் விஜய்க்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் மு. வீரபாண்டியன் வலியுறுத்தல். சட்டம் ஒழுங்கை காப்பதில் ஒரு நொடியும் தாமதங்கள் கூடாது. காவல்துறை முடுக்கிவிடப்பட வேண்டும், உளவுத்துறை முடுக்கிவிடப்பட வேண்டும், ஊர்காவல் படைகளை நாம் துரிதப்படுத்த வேண்டும். வன்கொடுமைகளுக்கு எதிராக, பாலியல் குற்றங்களுக்கு எதிராக, பெண் சீண்டலுக்கு எதிராக தமிழ் கூறும் நல்லுலகமே ஒன்று திரண்டு இந்த அநீதிகளுக்கு எதிராக போராட முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சிறுமிகளின் பாதுகாப்பை கை கழுவிவிட்டு கேமராவை கண்டதும் சிங்கம் போல முழங்குவதால் பயனில்லை. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று முதல்வர் விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தல். பாஜக பெண் நிர்வாகியின் புகாரின் பேரில் அக்கட்சியின் முன்னாள் நிர்வாகியான திருச்சி சூர்யா கைது. யூடியூபர் முக்தாரை தேடும் சைபர் குற்றத்தடுப்பு காவல்துறை. சென்னையில் திமுக மேயர் தாவேக எம்எல்ஏ இடையே முரண்பாடு. அரசு பள்ளி நிகழ்ச்சியில் மேயர் பிரியா, திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி இடையே பிணக்கு.
பள்ளி நிகழ்ச்சியில் மேயர் பிரியா அவமரியாதை செய்யும் வகையில் நடந்து கொண்டதாக தாவேகா எம்எல்ஏ பல்லவி குற்றச்சாட்டு. குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு மெழுகுவர்த்தியை தன்னிடம் கொடுக்கவில்லை என்றும் புதிய தலைமுறைக்கு பேட்டி. என்னை அவாய்ட் பண்ணுன்ற ஒரு மோட்டிவோடவே அவங்களோட ஆட்டிடியூட்லாம் இருந்தது. அவங்க ஃபஸ்ட்டு கேண்டில் ஏற்றிட்டு நான் வாங்க போனேன். அவங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு என் கையை தட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கத்தில் இருந்த அவங்க லேடிக்கிட்ட கொடுத்தாங்க. தாவேகா எம்எல்ஏ பல்லவியை அவமதிக்கவில்லை என்று சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா விளக்கம். வேண்டுமென்றே பிரச்சனை செய்ய நினைப்பவர்களை என்ன சொல்ல முடியும் என்றும் கேள்வி. அவங்க சொல்றப்பல புறக்கணிக்கிறதா இருந்தா 8:30க்கு நாங்க எல்லாருமே அங்க போயிருந்தோமே. நாங்க ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாமே. புறக்கணிக்கலையே. எம்எல்ஏ வருவாங்கன்னாங்க, அதனால நம்ம இருந்தோம். யாரும் ஒரு வார்த்தை அவங்கள எதுவும் அவதூறா பேசல, எதுவுமே பண்ணல. அவங்களா வெளியில போயிட்டாங்க. இஷ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டுன்னு இஷ்யூ பண்றவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? தமிழ்நாடு சட்டமன்றத்தின் புதிய செயலராக பொறுப்பேற்றார் சாந்தி. தமிழக சட்டமன்றத்தின் முதல் பெண் செயலர் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அங்கீகாரத்தை பெற்றார். மத்திய அரசின் பிபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு குறைப்பு. தமிழ்நாட்டுக்கு 3,923 கோடி ரூபாய் மட்டுமே கிடைக்க வாய்ப்பு. ஊரக வேலை திட்டத்தில் வட மாநிலங்களுக்கு சாதகம். உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு. ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.